இந்த சிறப்பு நேர்காணலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேர்களே. கொரோனா என்கிற பேரிடர் உலகை தாக்க தொடங்கியதிலிருந்தே நாம் அனைவர் மனதிலும் எழுந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரே கேள்வி, இது எப்போது முடியும், எப்போது இந்த பிரச்சனை தீரும், இந்த கொரோனா லாக்டவுன்லிருந்து, இந்த கொரோனாவுடைய சிக்கலிலிருந்து, அந்த அச்சத்திலிருந்து எப்போது நமக்கு விடுதலை கிடைக்கும் என்கிற கேள்விதான். அந்த கேள்விக்கான ஒரு பெரிய விடையாக, அதற்கான நோய் தீர்க்கும் மருந்தாக ஒரு விதத்தில் இருக்கக்கூடியது தான் கொரோனாவிற்கான தடுப்பூசி. அந்த தடுப்பூசி ஆய்வில் பல நாடுகள், பல நிறுவனங்கள் ஈடுபட்டிருந்தாலும் கூட நமக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விதமாக இந்தியாவிலேயே நாம் உருவாக்கக்கூடிய தடுப்பூசிக்கான ட்ரையல்ஸும் அதற்கான சோதனைகளும் நடைபெற்று வருகின்றன. அதை முன்னெடுத்து செல்லக்கூடிய நிறுவனம் தான் பாரத் பயோடெக். இந்த பாரத் பயோடெக் நிறுவனத்திற்கும் தமிழ்நாட்டிற்கும் கூட நிறைய தொடர்பு உண்டு என்பது நமக்கு பெருமைக்குரியது. அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர், அதே போல துணை நிறுவனர் இருவருமே தமிழ்நாட்டோட தொடர்பு கொண்டவர்கள், இங்கு குடும்பம் கொண்டவர்கள், இங்கு படித்தவர்கள் அப்படிங்கிறதுல நமக்கு நிச்சயமாக பெருமை. அந்த பாரத் பயோடெக் நிறுவனத்தினுடைய இணை நிர்வாக இயக்குனர் திருமதி சுசித்ரா எல்லா தான் நம்மோடு தற்போது நேர்காணலில் பேசுவதற்காக இணைகின்றார். இந்த கோவேக்சினுடைய தடுப்பூசி நமக்கு எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும், எவ்வளவு சீக்கிரம் நமக்கு இதுல இருந்து விடுதலை, என்ன ஸ்டேஜில் அதை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்கன்னு நிறைய தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள மிஸ்ஸஸ் சுசித்ரா எல்லாம் இணைந்திருக்கின்றார். வெல்கம் மேம். நான் பேசுறது கேக்குதா? பேசுறது கேக்குதுங்க. வணக்கம் அண்ட் தேங்க்யூ வெரி மச். குட் மார்னிங் டு யூ. குட் மார்னிங். நான் முதல்ல வேக்சின் பற்றிய நிறைய கேள்விகள் நேயர்கள் அவளோட காத்துட்டு இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். உங்களுக்கு தமிழ்நாடு கனெக்ஷன் இருக்கு, நீங்க சென்னையில தான் படிச்சீங்க இல்லையா? அதே போல உங்க கணவர் டாக்டர் கிருஷ்ணா எல்லாவுக்கும் தமிழ்நாடு தான் பூர்வீகம் இல்லையா? ஆமாங்க. நாங்க ரெண்டு பேருமே இனிஷியல் இயர்ஸ் ஒரு ஃபர்ஸ்ட் 20 இயர்ஸ் வரைக்கும் நாங்க தமிழ்நாடுல பிறந்து வளர்ந்துருக்கோம். ஏன்னா எங்க அப்பா நெய்வேலி லிக்னைட் கார்பரேஷன்ல அவர் 1953லயே அவர் ப்ராஜெக்ட் இன்ஜினியரா அவர் அங்க ரொம்ப 30 இயர்ஸ்க்கு மேல பணிபுரிஞ்சிருக்கார். அதனால நான் வளர்ந்தது எல்லாமே நெய்வேலியில தான். அங்கதான் ஸ்கூல் எல்லாம் அங்கதான் படிச்சது, ஜவஹர் ஹையர் செகண்டரி அப்படின்ட்டு. அப்புறம் மெட்ராஸ்ல அப்புறம் காலேஜ் அதெல்லாம் படிச்சது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில தான். அதே போல எங்க கணவர், எங்க இன்லாஸ் அவங்க எல்லாம் கூட அந்த திருத்தணி அந்த ஏரியால இருந்து இருக்கிறவங்க தான். எங்க இதெல்லாம் ஃபேமிலி அவங்க எல்லாம் அங்கதான் இருக்காங்க ஜெனரலாவே. பட் இப்ப வெளிநாட்டுல எல்லாம் நிறைய இருக்காங்க, அதர் ஸ்டேட்ஸ்ல எல்லாம் வேற இதுல எல்லாம் வேற இருக்காங்க. நான் படிச்சு அந்த இதுல பட் அக்ரிகல்ச்சரல் பேக்ரவுண்ட் இருக்கிற சார்ந்த குடும்பங்கள் தான் நாங்க ரெண்டு பேருமே. எங்களுக்கு அந்த ஒரு பற்று இருக்கு. அம்மாவும் வேலூர்ல இருந்து அம்மா அவங்க எல்லாம் அந்த பக்கத்துல சார்ந்தவங்க. அதனால ரொம்பவே ஒரு கனெக்டடாவே தான் இருப்போம். எப்பவுமே மெட்ராஸ்க்கு வர ட்ரை பண்ணுவேன். ஆபீஸ் வேலை இருந்தாலும் யாரையாவது அம்மாவோட போன்லயாவது பேசிட்டு போயிடுறோம் அப்படின்ற ஒரு கண்டிப்பா இருக்கும். பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு போயிட்டு அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோட எல்லாம் கூட முடிஞ்ச அளவுக்கு ஒரு கான்டாக்ட்ல இருக்கிறதுக்கு நான் எப்பவுமே ட்ரை பண்ணிட்டே தான் இருப்பாங்க. டாக்டர் கிருஷ்ணாவுடைய ஃபேமிலி திருத்தணில இருந்து அவங்க ஒரு விவசாய குடும்பம் இல்லையா? அவரும் கூட படிச்சது முதல்ல விவசாயம்னு கேள்விப்பட்டேன், அப்படியா? ஆமாங்க. எங்க இன்லாஸ் கூட அக்ரிகல்ச்சரல் ஃபேமிலி தாங்க பேக்ரவுண்டு. ஆனா அவர் அக்ரிகல்ச்சர் எம்எஸ்சி அது அதர் மகாராஷ்டிரா அண்ட் பெங்களூர் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் சயின்சஸ்ல அவர் ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் அங்க போய் முடிச்சுட்டு தான் அப்புறம் நாங்க ரெண்டு பேருமாவே சேர்ந்து எங்க கல்யாணம் முடிஞ்ச அப்புறம் நாங்க யூஎஸ்க்கு கிளம்பி போயிட்டோம். அங்க ஹையர் ஸ்டடீஸ் பண்ணணும், பிஹெச்டி கிராஜுவேட் ஸ்கூல் அது மாதிரி பண்ணணும், ட்ரைனிங் ரொம்ப இன்னும் எக்ஸ்போஜர் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வரணும் அப்படின்ட்டு அகாடமிக் ட்ரைனிங்காக நாங்க யூஎஸ்க்கு போயிட்டோங்க. அதனால அங்க ஒரு 13-14 இயர்ஸ்க்கு நாங்க யூஎஸ்ல ரொம்ப வருஷமாவே அங்க இருக்க வேண்டிய ஒரு அந்த சூழ்நிலை அதெல்லாம் இருந்தது. எனக்கும் எக்கனாமிக்ஸ் பேக்ரவுண்ட், அதனால எனக்கு மார்க்கெட்டிங், கமர்ஷியல் ஆப்ரேஷன் அதுல எல்லாம் கொஞ்சம் ஃபைனான்சியல் ஆப்ரேஷன்ஸ் அதுல எல்லாம் எனக்கு யூஎஸ் எக்ஸ்பீரியன்ஸோட நான் அங்க படிச்சு அங்கேயும் வேலை பண்ணி அது அப்புறம் ரெண்டு பேருமே இந்தியாவுக்கு திரும்பி வரணும் அப்படின்ற எனக்கு ஒரு பெரிய ஒரு தூண்டுகோலா இருந்தது. ஏன்னா எங்க அப்பா அது மாதிரி எங்களை அது மாதிரி ஒரு சின்ன ஒரு பற்றோட கொஞ்சம் வளர்த்துருந்தார். அவர் ஆஸ்திரேலியா ஜெர்மனிக்கெல்லாம் போய் திரும்பி
தேசப்பற்று இருக்கணும் அப்படின்ட்டு திருப்பி இந்தியாலேயே தான் வந்து அவங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு அவர் சர்வீஸ் பண்ணியிருந்தார். அதனால அந்த உணர்வு அந்த சின்ன வயதிலேயே அது மாதிரி ஒரு அவரோட அந்த இதெல்லாம் வேல்யூ சிஸ்டம்ஸ் எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அவரால் நாங்க அது இது பண்ணிக்க முடிஞ்சது. ஆனாலும் இந்தியாவுக்கு வரணும். இந்தியால வந்து ஏதாவது இது மாதிரி சொல்யூஷன்ஸ் இந்த ஹெல்த் கேர்ல எஸ்பெஷலி பயோடெக்னாலஜில இந்த இதுக்கு சார்ந்த வேக்சின்ஸ் புது புது ஒரு சொல்யூஷன்ஸ் கொண்டு வரணும், ப்ராடக்ட் கொண்டு வரணும் அப்படின்ட்டு தான் நாங்க 2 பேருமே ரொம்ப ஒரு 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 விதத்துல சொல்லலாம். நாங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் ஆண்டர்பிரினர்ஸ். ஆனா ஏன்னா வீட்டுல யாருமே இந்த அளவுக்கு ஒரு பிசினஸ்ல துணிஞ்சு போனது இல்லை. அதனால நெய்வேலியிலும் திருத்தணியிலும் தொடங்கி அந்த பயணம் அமெரிக்காவுக்கு போய் திரும்ப இந்தியாவுக்கு வந்து ஒரு தொழில் ஆரம்பிக்கணும்னு இங்க வந்து இப்போ உலகே மருந்து தேடிக்கொண்டிருக்கக்கூடிய வேக்சினுக்கு கிட்ட நெருங்கிட்டோம் அப்படிங்கிற நிலையில நீங்க இருக்கிறீங்க. நேயர்கள் எல்லார் மனதிலையும் ஓடிட்டு இருக்கிற கேள்வியை முதல்ல கேட்டுறேன், எப்போ வருது தடுப்பூசி? கேளுங்க. தடுப்பூசி என்றதுங்க ஜெனரலா நான் சொல்றேன், நார்மல் டைம் நாங்க பண்ணும்போது ரிசர்ச் அதோட டெவலப்மெண்ட் ப்ராசஸ் அதெல்லாம் பண்ணா 10-15 வருஷம் ஆகலாம். ஈவன் சம்டைம்ஸ் 20 இயர்ஸ் போன தடுப்பூசிகள் எல்லாம் இருக்கு. அது வேர்ல்டு ஓவர் உங்களுக்கு எல்லாமே நம்மளுக்கு அந்த கூகுள்ல பார்த்தாவே எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாருக்குமே இப்ப அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கிட்டுமே இருக்கு. அது ஆனா இப்போ இந்த பேண்டமிக் சினாரியோல பேண்டமிக் தடுப்பூசிகள் அப்படின்றது ரொம்பவே ஒரு ஃபாஸ்ட் ட்ராக் நிலையில பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாலையும் சரி அதர் வெஸ்டர்ன் டெவலப்ட் கண்ட்ரீஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா கூட யூகே, யூஎஸ், ஜெர்மனி அது மாதிரி அந்த யூரோப்பியன் நாடுகள்ல கூட ரொம்ப வேகமா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப சப்போர்ட் சிஸ்டம் இருக்கு. ஏன்னா கவர்மெண்ட் அண்ட் அதர் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அவங்களோட அந்த பினான்சியல் சப்போர்ட்னால இதுக்கு ரொம்ப சீக்கிரமா இதுக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும் அப்படின்ட்டு. இப்ப நீங்க இந்த டைம் ஃப்ரேம் பாத்தீங்கன்னா நான் வந்து அதை வந்து இயர்ஸ்ல இருந்து மந்த்ஸுக்கு குறைச்சிப்பேன். ஏன்னா 10 to 15-20 மந்த்ஸ்க்குள்ள வேக்சின்ஸ் வருது அப்படின்னா அது வந்து நாங்க ஜெனரலா நினைச்சு பார்க்க முடியாது. ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்லாம் இது மாதிரி பண்ணியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் உங்களுக்கு. H1N1 அப்படின்ட்டு நம்மளுக்கு ஸ்வைன் ஃப்ளூ காய்ச்சல் வந்தது. அப்போ கூட வித்தின் 1 year 18 months டைம் ஃப்ரேம்ல கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கு நாங்க வந்து அந்த H1N1 வேக்சின் பண்ணி கொடுக்க முடிஞ்சது. அதனால பேண்டமிக் சிச்சுவேஷன்ஸ் வரும்போது கவர்மெண்ட்ஸுக்கே ரொம்ப அது ஒரு இட் வில் பிகம் பப்ளிக் ஹெல்த் இஷ்யூவா ஆயிடும். ஏன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு வந்து அந்த வேக்சின்ஸ் தேவைப்படுறதுனால நார்மல் டைம் ஃப்ரேமை விட இதை வந்து ரொம்பவே சீக்கிரமா பண்றதுக்கு எல்லாரோட ஒரு சப்போர்ட்னாலதான் இந்த முயற்சி முன்னுக்கு போக முடியும். அதனால எல்லாருமே கொலாபரேட்டிவா பண்ண வேண்டிய ஒரு கட்டம் இது. இல்ல இப்போ நம்மளுடைய கோவேக்சின் அப்படிங்கிறது என்ன ஸ்டேஜ்ல இருக்கு, எப்போ இந்திய மக்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு? ஓகே, இப்போ வந்து கோவேக்சின் வந்துங்க நாங்க மேல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். ஸ்ட்ரெயின்ஸ் வந்து எங்களுக்கு வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜி புனேல இருந்து தான் எங்களுக்கு வந்து அந்த SARS-CoV-2 வைரஸ் ஸ்ட்ரெயின்ஸை நாங்க வந்து பிசிக்கலா ஹைதராபாத்க்கு எங்களோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஜினோம் வேலி ஹைதராபாத்ல இருக்கு. அங்க நாங்க மூவ் பண்ணோம். பிசிக்கலா பை ரோட் மூவ் பண்ணியிருந்தோம் மேல. அங்க இருந்து அனிமல் டெஸ்டிங் பண்ணணும். ஏன்னா வேக்சின்ஸ் வந்து தடுப்பு ஊசி எல்லாருக்குமே தெரியும். அது போலியோல இருந்து எத்தனையோ டிபிடி, மீசல்ஸ் அது மாதிரி நிறைய வேக்சின்ஸ் இருக்கு. நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குற வேக்சின்ஸ் இது எல்லாமே எல்லாருக்குமே தெரியும். பெற்றோர்கள் எல்லாருக்குமே தெரியும் அதை பத்தி. அதனால இது தடுப்பு ஊசினால ஃபர்ஸ்ட் வந்து அந்த புரோட்டோகால் ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா சேஃப்டியை ப்ரூவ் பண்ணணும். சேஃப்டி ப்ரூவ் பண்றதுக்கு சின்ன அனிமல் லேப்ல இருக்கிற சின்ன ஸ்மால் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ரேபிட், முயல், அது மாதிரி மைன்ஸ், சின்ன எலி ரேட்ஸுக்கு சார்ந்த அந்த ஸ்பீஷீஸ்ல இருக்கிற கின்னி பிக்ஸ் அது மாதிரி அனிமல்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் சேஃப்டியை ப்ரூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் phase 1 and phase 2 and phase 3 ட்ரையல்ஸ் அப்படின்ட்டு ஹியூமன்ஸ்ல அத ட்ரையல் பண்ண சொல்லி கவர்மெண்ட். நான் சரியா புரிஞ்சுக்கிறதா கோவேக்சின் வந்து phase 3 ஹியூமன் ட்ரையல்ஸ்ல இருக்கு. அதாவது மனிதர்கள் கிட்ட நம்ம 3வது கட்ட சோதனையில வந்தாச்சுங்க. ஏன்னா phase 1 and phase 2 1000 வாலண்டியர்ஸ்ல பண்ணி அதோட சேஃப்டி டேட்டா அண்ட் இம்யூனோஜெனிசிட்டி டேட்டா ரெண்டுமே கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சப்மிட் பண்ணி அதை அவங்க வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கமிட்டி, ட்ரக் சேஃப்டி மானிட்டரிங் போர்ட், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்
அவங்க அதை ரிவ்யூ பண்ணி ட்ரக் கண்ட்ரோலர் ஜெனரல் ஆஃப் இந்தியா அவங்க அந்த எக்ஸாமிக் குரூப்ஸ் எல்லாம் உட்காந்து ரிவ்யூ பண்ணி அதை அப்ரூவ் பண்ண அப்புறம் நம்ம இப்போ சேஃப்டி phase 3 ட்ரையலுக்கு வந்தாச்சுங்க. phase 3 ட்ரையலுக்கு வந்தாச்சு. இதுல வந்து இன்னொரு சின்ன லைன் ஆட் பண்றேன். 26,000 வாலண்டியர்ஸ்ல இந்த phase 3 ட்ரையலை நாங்க எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அது ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 26 ஹாஸ்பிட்டல்ஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். இட் இஸ் அக்ராஸ் இந்தியா. ஃப்ரம் டெல்லி. இந்த phase 3 எப்போ முடிஞ்சு நமக்கு ரிசல்ட் தெரியும்? phase 3 முடியறதுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டு டோஸ். அதனால எங்களோட டோசேஜ் நாமென்க்ளேச்சர் இது பாத்தீங்கன்னா நீங்க வித்தின் 30 டேஸ்ல 2 டோஸ் கொடுத்துடலாம். அது பத்தி ஒன்றும் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் த வேக்சின் இஸ் த ஈஸி பார்ட். பட் அதுக்கப்புறம் அந்த பிளட் சாம்பிள்ஸ்ல எல்லாமே கலெக்ட் பண்ணணும். எவ்ரி சிங்கிள் 26,000 வயல்ஸ் டோசஸ்ல அந்த வாலண்டியர்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணி அதை ஸ்டடி பண்ணணும். ஏன்னா அதுல என்னென்ன டேட்டா எல்லாம் தெரியும் அப்படின்றது அதுலதான் நம்மளுக்கு எக்ஸ்பிரஸ் ஆகும். பிளட் சாம்பிள்ஸ்ல தான் தெரியும். வித்தின் 45 to 60 டேஸ் அவங்க வந்து ப்ரொடெக்ஷன் எஃபிகசியோட அந்த வேக்சினோட எஃபிகசி அது வந்து 45 to 60 டேஸ்ல ஜென்ரலா தெரிஞ்சிடும். பட் லார்ஜ் நம்பர் இது வந்து the time is because of the 26,000 இது வந்து பண்ணதும் இல்ல. இது வரைக்கும் நம்ம இந்தியால இது மாதிரி இந்த அளவுக்கு ஒரு ட்ரையல் பண்ணதே கிடையாது. இப்ப நீங்க பண்ற இந்த சோதனையில 26,000 பேருக்கு இந்த சோதனை முயற்சி இந்த 3வது கட்டத்துல நடந்துட்டு இருக்கு. யார் இந்த சோதனையில இருக்கிறாங்க? அதாவது ஸ்பெசிபிக் ஏஜ் குரூப் வச்சிருக்கீங்களா, இல்ல எந்த கோமார்பிடிட்டிஸும் இருக்க கூடாதுங்கிற மாதிரி இருக்கா? என்ன மாதிரி ஆட்களை நீங்க இந்த ட்ரையலுக்கு தேர்ந்தெடுக்கிறீங்க? above 18 years of age. Okay. And generally good health parameters இருந்தா போறோம். up to 65 or 70 ஹெல்தியா இருந்தா கொஞ்சம் ரொம்ப சிவியர் இம்யூனோ காம்ப்ரமைஸ்டா இருக்கக்கூடாது. சம்டைம்ஸ் விமென்க்கு வந்து பிரெக்னன்சி இருந்தால் சம்டைம்ஸ் நாங்க அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அந்த புரோட்டோகால் கைட்லைன்ஸ்லயே இதெல்லாம் இருக்கும். நாங்க புதுசா இதை வந்து ஒன்னும் ரெக்கமெண்டேஷன் பண்ண தேவையே கிடையாது. 18 வயது நிரம்பிய ஒரு ஹெல்தி இண்டிவிஜுவலை நீங்க கூப்பிட்டு அவங்களுக்கு 2 டோஸ் வேக்சின், அதாவது நான் சோதனை எப்படி நடக்குதுன்னு I'm trying to understand. சோ 2 டோஸ் அவங்களுக்கு கொடுக்குறீங்க இல்லையா? ஒரு டோஸ் முதல்ல, அப்புறம் 28 நாள் கழிச்சு இன்னொரு டோஸ் கொடுக்குறீங்க. ஆமா. இது கொடுத்த பிறகு அதுக்கு அவங்களுக்கு வேலை செய்தா இல்லையா, இந்த வேக்சின் வந்து சக்சஸா இல்லையாங்கறத நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அதுக்குதான் அந்த பிளட் சாம்பிள்ஸ் எடுக்க கண்டிப்பா அது பிளட் அவங்க சாம்பிள்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா இந்த ட்ரையல்ஸ் கூட இட் இஸ் கண்டக்டட் பை அ தேர்ட் பார்ட்டி கிளினிக்கல் ட்ரையல் கம்பெனி, இன்டர்நேஷனலி ரெகக்னைஸ்ட் கம்பெனி. எங்களுக்கும் நாங்க பிசிக்கலா போயிட்டு அந்த ட்ரையல் பண்ண முடியாது. ஏன்னா எத்திக்ஸ் அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு. It has to be governed by the ethics of the clinical trial. எங்களுக்கு வாலண்டியர் கூட யாருன்னே தெரியாது. இந்த ஹாஸ்பிட்டல்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வந்து மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல வாலண்டியர்ஸ் போய் அவங்களாவே வாலண்டியர் பண்ணலாம். இந்த ட்ரையலுக்கு நாங்க வந்து we want to participate அப்படின்னு சொல்லி. அதனால அங்க இருக்கிற மெடிக்கல் டாக்டர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு சார்ந்தவங்க மெடிசன் பார்மகாலஜி இது மாதிரி டிபார்ட்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் லார்ஜ் ஹாஸ்பிட்டல்ஸ்ல இந்த ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ 26 ஹாஸ்பிட்டல்ஸ்ல. அதனால எங்களுக்கு வந்து டைரக்ட் ரிலேஷன்ஷிப் எந்த ஒரு வாலண்டியரோட ஐ அண்டர்ஸ்டாண்ட். பட் இது இந்த ட்ரையல் ஐ அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு டைரக்டா எந்த வாலண்டியர்னு கூட தெரியாது. நம்ம வந்து தேர்ட் பார்ட்டி வச்சு பண்றோம்னு சொல்றீங்க. பட் நீங்க வந்து அது சக்சஸா இல்லையான்னு என்ன பாராமீட்டர்ஸ் வச்சு கண்டுபிடிக்கிறீங்க? எவ்வளவு நாளைக்கு அந்த வாலண்டியர்ஸை ட்ராக் பண்றீங்க? இப்போ டோஸ் கொடுத்து எவ்வளவு நாளைக்கு அவங்களை ட்ராக் பண்ணுவோம்? trial success of the trial, I mean the first is the efficacy of the vaccine. Safety has been proven, immunogenicity has been proven. இந்த இவ்வளவு லார்ஜ் பாப்புலேஷன்ல இத வந்து கம்யூனிட்டி பேஸ்ட் ட்ரையல் அப்படின்னு சொல்லும் போது இத வந்து கண்டினியூஸா பண்ணிட்டே இருப்போம். ஒரு 6 months வரைக்கும் அதோட டேட்டா கலெக்ஷன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 6 monthsல கூட 1 yearக்குள்ள 6 monthsக்குள்ள கூட வேற ஏதாவது ஒரு சின்ன ஜுரம் வந்தா கூட அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். அந்த டாக்டர் கிட்ட போயிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அவங்களுக்கு போன் நம்பர்ஸ் அவங்களுக்கு எல்லாமே அவங்களோட கான்டாக்ட்ல இருப்பாங்க. இன்ஃபேக்ட் அந்த டாக்டர்ஸ் டிபார்ட்மெண்ட்ல அவங்களோட ஸ்டாஃப் எல்லாமே
இந்த வாலண்டியர்ஸ் எவ்ரி ஹாஸ்பிட்டலுக்கு இப்ப 1000 வாலண்டியர்ஸ் ஜாயின் பண்ண போறாங்க. அந்த 1000 வாலண்டியர்ஸோட கான்டாக்ட் டீடைல்ஸ், அவங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ், அவங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே அந்த பிரின்சிபல் இன்வெஸ்டிகேட்டர் அவங்க கிட்ட இருக்கும். அவங்க ஃபாலோ அப் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்ரி வீக் அவங்களோட டச்ல இருப்பாங்க. அதே மாதிரி அந்த வாலண்டியர்ஸ் ஆல்சோ வில் ஹேவ் டு கால் அண்ட் சே அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈவன் ஆஃப்டர் 2 months கழிச்சு ஒரு சின்ன ஃபீவர் வந்தா கூட அதை அவங்க ரிப்போர்ட் பண்ணணும். சோ அது மாதிரி ஒரு ரொம்ப சயின்டிபிக்கா ரொம்ப டெக்னிக்கலா பிராக்டிசஸ் அப்படின்ட்டு இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கைட்லைன்ஸ் அண்ட் ப்ரோட்டோகால்ஸ்க்கு சார்ந்த ஒரு விஷயம். அறிவியல் பார்வையில சயின்டிபிக்கா பார்க்கும்போது நம்ம ஒரு 6 மாசம் 1 வருஷம் கழிச்சு கூட அவங்களுக்கு உடம்புல ஏதாவது வந்தா அவங்க ரிப்போர்ட் பண்ணணும், அதை நம்ம ஆராய்ச்சி செய்யணும் அப்படின்ற ஒரு அகாடமிக் வியூவை நம்ம பாக்குறோம். அதே சமயம் இப்போ அதே சமயம் 6 மாசம் வரைக்கும் வெயிட் பண்ணாதான் அப்போ இதோட முழுமையான ரிசல்ட் தெரியுமா? சைடு எஃபெக்ட்ஸ் இல்ல இப்ப நம்ம வேக்சினோட இது அடுத்த கட்டத்துக்கு எப்போ போகும் அப்படிங்கிற கேள்வி. இல்ல எஃபிகசி அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட். இப்போ ஏன்னா சேஃப்டி நாங்க ப்ரூவ் பண்ணியாச்சு. அதே மாதிரி இம்யூனோஜெனிசிட்டி ஆல்சோ ஹஸ் பீன் ப்ரூவன். ஸோ நாங்க 60 to 75% வரைக்கும் எங்களுக்கு அந்த இம்யூனோஜெனிசிட்டி கண்டிப்பா வரும் அப்படின்ற அந்த இது ஆல்ரெடி எங்களுக்கு 1000 வாலண்டியர்ஸ்ல we have proven that. It need not be proven again. But இந்த லார்ஜ் ட்ரையல் என்ன பண்ணணும் அப்படின்னா when large populationல கொடுக்கும்போது கூட இது ஒரு ரீகன்ஃபர்மேஷன் that there is no adverse event and சீரியஸ் அட்வர்ஸ் ஈவென்ட்ஸ் இருக்கலாம். ஒரு சின்ன தலைவலி வரலாம், இல்ல நம்மளுக்கு சின்ன நம்மளோட குழந்தைங்களுக்கு வேக்சின் கொடுக்கும்போது கூட ஒரு நாள் கொஞ்சம் அங்க ஏதாவது அவங்களுக்கு இதா இருக்கும், கொஞ்சம் பிங்கிஷா ரெட்டா கொஞ்சம் அந்த இடத்துல ஆம்ல கொஞ்சம் அழுதுட்டு இருப்பாங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஜுரம் வரும், இல்ல அது மாதிரி அந்த சிம்டம்ஸ் நம்மளுக்கு தெரியும், அதை பார்த்துட்டு இருப்போம். அதெல்லாம் நார்மல் அக்செப்டபிள் அட்வர்ஸ் ஈவென்ட். சீரியஸ் அட்வர்ஸ் ஈவென்ட்ஸை பார்க்கறதுக்கு தான் அந்த லாங் டைம் பேசிஸை அதை வந்து எல்லாருமே இப்போ எந்த இன்டர்நேஷனல் கம்பெனியா இருந்தா கூட இது நடந்துட்டே இருக்கும். இந்த பேக் பிஹைண்ட் சீன் அண்ட் பிஹைண்ட் வால் இது நடந்துட்டே இருக்கும். அதை ஸ்டாப் பண்ணவே மாட்டோம். இல்ல அப்போ நம்ம எப்போ முடிவுக்கு வருவோம் இந்த வேக்சின் தயாராயிருச்சு அப்படிங்கிறது? இப்ப வந்து ஆல்ரெடி நான் வந்து ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு இது பகிர்ந்துக்கிறதுக்கு. ஏன்னா இன்னையோட எங்களோட கவுண்ட் வந்து 7,600 வாலண்டியர்ஸ் have already enrolled. Excellent. All over India. ஸ்டார்ட் பண்ணி 2 to 3 வீக்ஸ்க்குள்ளேயே இவ்வளவு பேர் வந்து வாலண்டியரா பண்ணியாச்சு, கொடுத்தாச்சு. 2-3 இன்ஸ்டிடியூஷன் மெடிக்கல் அந்த ஹாஸ்பிட்டல்ஸ்ல 1000 they have reached 1000. அதனால அதையே க்ளோஸ் பண்ணிட்டாங்க அவங்க. நல்ல இப்போ தமிழ்நாடுக்கு வரும்போது ஏன்னா நீங்க வந்து உங்களோட all your audience is going to be from the states of Tamil Nadu and all over the world and of course Pondicherry also. I just want to bring to your attention through you that we are we have planned to enroll 3,000 volunteers from the states of Tamil Nadu and Pondicherry. These sites have been picked up with the guidance of ICMR and also where these prevalence is high and above the normal scenario of the other parts of in the other parts of the state. அதனால மெட்ராஸ்ல 2 சென்டர் கொடுத்திருக்கோம் and பாண்டிச்சேரியில ஒரு சென்டர் கொடுத்திருக்கோம். So volunteers can enroll themselves there directly at the centers. Excellent. And go to the principal investigator and get themselves into this enrolling into the trial, phase 3 trial. ஓகே, இல்ல நம்ம phase 3 ட்ரையல் முடிஞ்சு நம்ம வேக்சின் தயாருங்கிற நிலைக்கு நம்ம எப்போ வருவோம், அதுக்கு என்ன பாராமீட்டர் இருக்குன்னு தான் நான் கேட்க ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இல்ல உங்களுக்கு வந்து நான் ஓகே வேக்சின் வந்து இப்பவே நாங்க ப்ரொடக்ஷன் பண்ணிட்டே இருக்கோம். அதனால வேக்சின் ப்ரொடக்ஷன் என்ன நாங்க வந்து ஆக்ட்ரிஸ் அப்படின்ட்டு எடுத்துட்டு முன்கூட்டியே அதோட சக்சஸா அது நான் சக்சஸா அப்படின்ட்டு பார்க்காம, ஏன்னா இந்த அளவுக்கு வேக்சின் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும் அப்படின்னா வால்யூம் பண்ணணும் அப்படின்னா எந்த கண்ட்ரிலையுமே இது மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வால்யூம் கிடையாது. India is very honestly I'm telling you we should be very proud as Indians. ஏன்னா நம்ம கண்ட்ரில கிட்டத்தட்ட 4-5 வேக்சின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் இருக்கு.
அதுல சவுத்லயே நம்மளுக்கு வந்து கிட்டத்தட்ட 4 கம்பெனிஸ் இருக்கு. மகாராஷ்டிரா, டெல்லியில இன்னும் 2-3 கம்பெனிஸ் இருக்கு. லார்ஜ் நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன் வால்யூம் கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு. கண்டிப்பா பண்ணலாம், அதை பத்தி கவலையே பட வேண்டாம். பட் இது வந்து பேண்டமிக் சினாரியோ. கவர்மெண்ட் கேன் டேக் அ டெசிஷன் 60 daysல when they see the ஒரு 10,000-15,000 பேர் வாலண்டியர்ஸ் இந்த மந்த் எண்டுக்குள்ள பார்த்து அவங்களோட அந்த எஃபிகசி, அவங்களுக்கு வந்து அந்த டைட்டர் லெவல்ஸை பார்த்து அவங்க வந்து கன்வின்ஸ், இப்பவே ஆல்ரெடி தே ஆர் கன்வின்ஸ் 1,000 வாலண்டியர்ஸ் டேட்டா. பட் இந்தியாவில நம்மளோட பாப்புலேஷன் இப்போ வந்து மினிமம் 3 crore பாப்புலேஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர்ஸ் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்ட்டு Government of India has taken that decision. Pandemic vaccines வரும்போது எப்பவுமே the national government takes the call. I'm sorry, I'm just trying to clarify. நான் vaccine distribution மக்களுக்கு எப்படி வரும்ங்கிறதுக்கு நம்ம வருவோம். நான் அதுக்கு முன்னாடி ஸ்டேஜ்ல கேக்குறேன், நம்ம அப்ரூவல் எப்போ எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு கேக்குறேன். Approval வந்து Government of India has to decide. They will take the call based on the data that is produced out of the phase 3 trial. கரெக்ட். சோ அதுக்கு அந்த phase 3 ட்ரையல், இப்போ phase 3 ட்ரையல்ல வர டேட்டாவை வச்சு அரசாங்கம் முடிவெடுப்பாங்க. அந்த phase 3 ட்ரையல் எப்போ முடியும்? அது வந்து நான் முன்கூட்டியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து 30 daysலயே முடிஞ்சிடும். ஓகே. ஆன்டிபாடி ஃபார்மிங் அந்த இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்றது தான் ஆன்டிபாடின்னு சொல்றேன். அது வந்து அவங்க எவ்ரி இண்டிவிஜுவல் பாடி வில் ரியாக்ட் இன் அ டிஃபரண்ட் மேனர். வி நார்மலி எக்ஸ்பெக்ட் இந்த முன்கூட்டி செஞ்ச இந்த ட்ரையல்ஸ்ல இது வரைக்கும் நாங்க பண்ணதில்லை. அதுல எங்களுக்கு தெரிய வந்தது என்னன்னா, ஒரு 60 daysக்குள்ள ஜென்ரலா சொல்றேன், பொதுவா சொல்றேன், 60 daysக்குள்ள எல்லாருக்குமே எடுத்தவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் அப்படின்ட்டு வந்துடும். ஓகே. ரொம்ப கொஞ்சம் முதியோருக்கோ இல்ல வேற ஏதாவது டிசீஸ் பர்டன் இருந்து இல்ல சில வாட்டி கொஞ்சம் அதிக வெயிட், பாடி வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்த ஒரு பட்சத்துல அவங்களுக்கு வேணும்னா மேபி தேர் குட் பி அ ஸ்லைட்லி லோவர் ரெஸ்பான்ஸ். பட் ஒரு நார்மல் சினாரியோல பாத்தீங்கன்னா 60 daysல ஜெனரலாவே வந்துடும். அந்த ஒரு 60 to 90 daysக்குள்ள டேட்டால இஃப் கவர்மெண்ட் இஸ் கன்வின்ஸ் they can take the emergency usage authorization. So இப்போ ஒரு லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு, ரொம்ப பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங்க்கு நான் கேக்குறேன். நம்ம நவம்பர்ல phase 3 ட்ரையல்ஸ் ஆரம்பிச்சிருக்கோம்னு வெச்சுக்கும்போது, இப்போ அரசாங்கம் சொல்வது போல, சில தலைவர்கள் சொல்வது போல ஒரு February March கிட்ட நம்ம இதோட அவுட்புட் எதிர்பார்க்கலாமா? ஒரு கிட்டத்தட்ட அப்ரூவல் ஸ்டேஜுக்கு நம்ம வந்துருவோம்னு எதிர்பார்க்கலாமா? நீங்க சொன்னது Februaryங்களா? ஆமா. நல்ல வாய்ப்பு இருக்கு. ஓகே. வர்றதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்குள்ளேயே வர்றதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. சோ Februaryக்குள்ள நமக்கு ஒரு அப்ரூவல் கிடைச்சிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. அது நான் சொல்ல கூடாது, ஏன்னா அந்த பொட்டன்ஷியல் டைம்லைன்ஸ் தான் கேக்குறேன். ஆமா, நான் வந்து நாங்க வந்து as a company we cannot authorize the vaccine. கண்டிப்பா. Because it's a pandemic and a national public health program. அவங்க Government of India has to take the decision on how to start vaccinating which groups of people. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்மளுக்கு இப்ப இந்த கோவிட் இந்த 7-8 மாசத்துல நம்மளோட first responders are doctors, nurses, the medical professionals, the police, the government health departments and all the government agencies that are involved in these activities. So our government knows which are the first categories to start vaccinating by phased mannerல பண்ணுவாங்க. அவங்க எல்லாருக்கும் 1 billion பாப்புலேஷனுக்கு ஒரே நாள் வேக்சின் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் மாட்டாங்க. ஓகே, ரைட். நான் இப்போ நம்ம டென்டேட்டிவா ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் நெக்ஸ்ட் இயர் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது மக்கள் மனசுல இன்னொரு சந்தேகம், ஒரு அச்சம் கூட சொல்லலாம். நீங்களே நம்ம இப்போ பேசும்போது நம்ம பேசணும் இல்லையா, சாதாரணமா ஒரு தடுப்பூசியை நம்ம தயாரிக்கிறோம்னா பல வருஷம் அதுக்கு ரிசர்ச் பண்ணுவோம், சைடு எஃபெக்ட் இருக்கான்னு பார்ப்போம். ஒரு வாலண்டியரை 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு கூட நம்ம பின்தொடர்ந்து என்ன மாற்றங்கள்னு பார்ப்போம். இப்போ நம்ம 1 வருஷத்துக்குள்ளாகவே பண்றோம். அப்போ நம்ம முழுமையா ஸ்டடி பண்ணிருக்க முடியுமா? வர தடுப்பூசி சேஃபா பாதுகாப்பானதா இருக்குமா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா இது வந்து இப்போ வந்து இந்த அளவுக்கு இது வந்து நேஷனல் எமர்ஜென்சி கிடையாது, ஸ்டேட் எமர்ஜென்சியும் கிடையாது. இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் எமர்ஜென்சி. அதனால ஆல் த கண்ட்ரீஸ் WHO இருந்து
Centers for Disease Control, NIH, National Health Services, UK, நம்ம நேஷனல் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த், அது மாதிரி எல்லா தேசத்திலையும் அவங்களோட கண்ட்ரீஸ்க்கு, அவங்களோட கவர்மெண்ட்ஸுக்கு இது வந்து ஒரு நம்பர் 1 priority ஆஃப் த வேர்ல்டு டுடே. அதனால சயின்ஸ் பண்றவங்க, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த SARS கொரோனா வைரஸஸ் பத்தி ரொம்ப சயின்டிஸ்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. அவங்களோட லேப்ல அந்த ரிசர்ச் நடந்துட்டே தான் இருக்கும். ஆனா அது இப்போ வெளிக்காட்ட வெளியே வைக்க வேண்டிய இந்த ஒரு கட்டாயமான இந்த சூழ்நிலையினால அதை வந்து இப்போ எல்லாருமே இப்ப கொலாபரேட் வேற பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இன்னொன்னு நான் உங்களுக்கு சொல்றேன், இந்தியாலயே இது வந்து நம்ம இண்டிஜினஸ் வேக்சின், கோவேக்சின், ஏன்னா கம்ப்ளீட்டாவே இந்த ஸ்ட்ரெயின் வந்து நம்ம இந்தியால எடுத்த ஸ்ட்ரெயின், இந்தியே நம்ம அதை இது டெவலப் பண்ணி லைவ் ஸ்ட்ரெயினை நம்ம வந்து இன்ஆக்டிவேட் பண்ணி அதை நம்ம வந்து இப்போ வேக்சினா இது பண்ணிருக்கோம். இது மாதிரி இப்போ வந்து யுஎஸ் யூனிவர்சிட்டிஸ் அண்ட் யுஎஸ் கம்பெனிஸ் எல்லாருமே, அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து எல்லாருமே இப்ப வந்து பேச ஆரம்பிச்சிட்டோம். ரொம்பவே பேசிட்டு. இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கம்மியா பேசுவாங்க. இப்ப வந்து எல்லாருமே ஒருத்தரோட ஒரு கவர்மெண்ட் பேசிக்கிறாங்க. இப்ப அந்த இன்வால்வ்மெண்ட் கொலாபரேட்டிவா பண்ணணும் அப்படின்ட்டு, எல்லாரோட ஒரு நலமைக்காக இது பண்ணணும் அப்படின்ட்டு ஆல் த நேஷன்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் coming together and on the same platform. Okay. Bring as early as possible. Okay. இன்னொன்னு சொல்ல முடிஞ்சா சொல்றேன். இல்ல, அந்த சேஃப்டி பத்தி தான் என்னோட கன்சர்ன் இருந்தது. இந்த சீக்கிரமா பண்றதுனால ஏதாவது சைடு எஃபெக்ட் இருக்குமா, இந்த வேக்சின் போட்டுக்கிட்டா பக்க விளைவு ஏதாவது இருக்குமா அப்படின்ற கேள்வி. வராது. ஏன்னா இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம், நான் இப்போ கோவேக்சின் பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வந்து இதுக்கு முன்னாடியே 1960ல இருந்து இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் அப்படின்ற இந்த பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜி இஸ் அவைலபிள் வேர்ல்ட் ஓவர். நிறைய இதுக்கு முன்கூட்டியும் நிறைய வேக்சின்ஸுக்கு இந்த டெக்னாலஜி பிளாட்ஃபார்மையே யூஸ் பண்ணிருக்காங்க. இத வந்து கிளாசிக்கல் மெத்தட் அப்படின்ட்டு கூட சொல்லுவாங்க. அதனால இட்ஸ் a proven 40-50 years proven in the world, not just in India. And அதனால இந்த பிளாட்ஃபார்ம் டெக்னாலஜியை நாங்க யூஸ் பண்ணதுக்கு காரணம் கூட இதுதான் ரொம்ப பிரைமரி ரீசன். ஏன்னா இப்ப வந்து நம்ம வந்து ரிஸ்க் எடுக்க முடியாது, இது ஒர்க் பண்ணுமா அது ஒர்க் பண்ணுமா அப்படின்னு இப்ப அது ஆராய்ச்சி பண்ணிட்டு உட்கார்ந்து இருக்க முடியாது. அதனால நாங்க வந்து we adopted this same technology which is available in the world. Okay. So கண்டிப்பா பாதுகாப்பா இருக்கும்னு சொல்றீங்க. இது குழந்தைகள், சின்ன குழந்தைகள் எடுத்துக்கலாமா, வயசானவங்க எடுத்துக்கலாமா, கோமார்பிடிட்டிஸ் இருக்கிறவங்க எடுத்துக்கலாமா, அதுல ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கா? இப்ப வந்து குழந்தைகளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் இதுல இப்போ ட்ரையல்ஸ் பண்ண இன்னும் பெர்மிஷன்ஸ் வரல, யாருக்குமே வரல. ஓகே. நீங்க எந்த கண்ட்ரிலயும் பாருங்க, அவங்க mRNA வேக்சின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, DNA வேக்சின்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இன்னும் ப்ரூவே ஆகல. எங்கேயுமே வேர்ல்ட்ல கூட இது ஃபர்ஸ்ட் டைம் அவங்களோட அந்த டெக்னாலஜிஸ் அவங்க எடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் ப்ராக்ரஸ் இருக்கு. பட் mRNA அண்ட் DNA வேக்சின்ஸோட டேட்டா இன்னும் ஃபுல்லா யாருக்குமே வேர்ல்ட்ல யாருக்குமே தெரியாது. இந்த 6-8 மாசத்துலதான் அது நடந்துட்டு இருக்கு. இப்போ சில்ட்ரனுக்கு இது வரைக்கும் அண்டர் 12 இத வந்து இன்னும் ட்ரையல் பண்ணணும். அது ட்ரையல் திருப்பியும் சில்ட்ரன் ட்ரையல் பண்ணாதான் அது வந்து சில்ட்ரனுக்கு கொடுக்க முடியுமா என்னன்றது திருப்பியும் அது வந்து இட்ஸ் a very regulated decision making. இது வந்து நாங்க கம்பெனியா எடுத்து பண்ற டெசிஷன் கிடையாது. The Ministry of Health is involved in it in every step of the way. So இப்போதைக்கு உலகம் முழுக்கவும் 18 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்காக தான் நம்ம சோதனைகள் நடந்துட்டு இருக்கு. குழந்தைகளுக்கு தனியா நடத்தணும். முதல்ல இது வரணும், அதுக்கப்புறம் அதை பண்ணணும். கண்டிப்பா அதே மாதிரி கோமார்பிடிட்டி இது வந்து நாங்க என்ன சொல்லுவோம் அப்படின்னா ட்ரையல் phase 4 அப்படின்னு சொல்லுவோம். phase 4 ஹியூமன் ட்ரையல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். லைசென்சர் வந்து phase 3 கொடுத்துருவாங்க ஆல் ஓவர் த வேர்ல்ட். WHO நார்ம்ஸ் கூட அப்படிதான். அதுக்கப்புறம் இந்த அதர் குரூப்ஸ் ஆஃப் பாப்புலேஷன் நீங்க சொன்ன மாதிரி சில்ட்ரன்ஸ் கொடுக்கணுமா, இல்ல விமன் ஒரு certain ஏஜ் குரூப் ஆஃப் விமன் ஆர் மென் ஆஃப்டர் 60, 65, 70 பிளஸ் அவங்களுக்கு ஒரு ட்ரையல் நடத்த சொல்லுவாங்க. பிரெக்னன்ட் விமனுக்கு கொடுக்க முடியுமா அப்படின்றதுக்கு அதுக்கு ஒரு ட்ரையல் நடத்த சொல்லுவாங்க. So everything cannot be justified in one trial. Comorbidities இருக்கிறவங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு ட்ரையல் நடத்த சொல்லுவாங்க. So these will continue on
after the vaccine is even launched into the market. Right. All over the world. இது all over the world. இப்போ அகைன் ஒரு லேமேன் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்டா, முதல்ல தடுப்பூசியை நம்ம லான்ச் பண்ணும்போது இது வந்து ஒரு 18-year-old ஹெல்தி இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் கொடுக்குற ஒரு வேக்சினா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையல் பண்ணதான் மற்ற பாப்புலேஷனுக்கெல்லாம் நம்ம அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம். இப்போ வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, இட் இஸ் நாட் ரிக்வயர்ட் டு பி இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கோவிட் பாசிட்டிவ் ஆல்ரெடி இன்ஃபெக்டட் இருக்காங்க இல்லையா? இப்போ அன்பார்ச்சுனேட்லி ஃப்ரம் ஏப்ரல் யாருக்கெல்லாமே கோவிட் இன்ஃபெக்ஷன் வந்துட்டோ அவங்க இதை எடுத்துக்கவே வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி டு சம் எக்ஸ்டென்ட் their bodies would have produced the antibodies. That is why they have first they tested positive for the infection, and then after 2 weeks or 3 weeks or a month then their blood sample is showing that they are slowly they are now negative for the infection. Correct. So அவங்களோட பாடியில ஆல்ரெடி இந்த நேச்சுரலி இம்யூனைசேஷன் அப்படின்றது அது ஆயிடுச்சு because of the virus itself. Okay. So that is natural immunity which has developed with them already. Okay. Now this vaccine will be only predominantly used for people who are vulnerable age, who are very exposed to a lot of public and healthcare workers. They are treating the patients and they are coming in contact with a lot of public in general due to their day-to-day responsibilities, the government, the military. So these are all the first set of people that the government will decide as to how to take it forward. எல்லாருக்குமே கொடுப்பாங்க. இட்ஸ் நாட் தட் இவங்களுக்கு தான் கொடுப்பாங்க அவங்களுக்கு கொடுக்க மாட்டாங்கன்னு கிடையாது. அந்த ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டு வருவாங்க. நீங்க சொன்னதுபடி இப்ப வயசானவர்களுக்கோ கர்ப்பிணி பெண்களுக்கோ குழந்தைகளுக்கோ கொடுக்கணும்னா அது தனி டெஸ்ட் அதுக்கெல்லாம் நடத்திட்டு அப்புறம் தான் கொடுக்கணும் இல்லையா? அது வந்து அதோட கைட்லைன்ஸ் வரும், கண்டிப்பா வரும். இப்பவே 65-70 வரைக்கும் கொடுக்க முடியும். சோ அதுக்கு மேல நம்ம வந்து we don't have to be concerned about that. Okay. But because internationally we also have to ascertain that whether childrenக்கு கொடுக்கணுமா பிரெக்னன்ட் மதர்ஸ்க்கு கொடுக்கணுமா அப்படின்றது அது அப்புறமா தான் அதை கொஞ்சம் ஸ்டடி பண்ணி தான் அதை பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஷாட்லயே அதை வந்து ஏன்னா அவங்கள சேஃப்கார்ட் பண்ணணும் இல்லையா? நம்மளுக்கு தெரியும் நம்மளோட சில்ட்ரன் அண்ட் பிரெக்னன்ட் மதர்ஸ் விமன் நம்ம வந்து எனி கண்ட்ரில அதை சேஃப்கார்ட் பண்ணுவாங்க. அதனால இந்த ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ஸ்ல அவங்கள இது பண்ண மாட்டாங்க ஜெனரலாவே. பட் they will definitely ask us to start working into that data also. Sure. புரிஞ்சுக்கிட்டேன். இப்போ இந்த வேக்சின் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன். சாரி நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க. எஸ் மேம் சொல்றேன். ஆமா பசங்களுக்கு கூட இப்ப சின்ன பசங்களுக்கு அண்டர் 12 அண்டர் 18 இருக்கிறவங்க பசங்களுக்கு கூட இப்ப அமெரிக்கால அதர் கண்ட்ரீஸ்ல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல எல்லாம் இப்ப சொல்லிட்டு இருக்காங்க கொஞ்சம் அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் தெரியறது அப்படின்ட்டு. ஸ்கூலுக்கு போறதுனாலயோ காலேஜஸ்க்கு போறதுனாலயோ பப்ளிக்கோட கான்டாக்ட்ல வர்றதுனாலயோ சின்ன அண்டர் 18ல கூட கொஞ்சம் இந்த சிம்டம்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு டேட்டா சொல்லிட்டு இருக்கு. அதனால இதையும் பண்ண சொல்லுவாங்க, கண்டிப்பா பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா WHO எல்லாம் இதுல இன்வால்வ் ஆயிருக்கு. அதனால all the countries will follow the best of the norms and என்ன பண்ணணும் அப்படின்றத யாருமே அதை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. புரியுது. they have to protect everybody இல்லையா? கண்டிப்பா. இப்போ எனக்கு இருக்கிற இன்னொரு சந்தேகம், இந்த தடுப்பூசி வந்து அந்த தடுப்பூசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா எனக்கு கோவிட் வராது, நான் இம்யூன் ஆயிடுவேன் தடுப்பூசி போட்டுக்கிட்டேன்னா. ஆனா நான் கொரோனாவை பரப்ப முடியுமா? கேன் ஐ ஸ்டில் ஸ்ப்ரெட் த இன்ஃபெக்ஷன்? கேன் ஐ பி a carrier? அது வந்து நீங்க நம்மளுக்கு வந்து அந்த ட்ரையல்ஸ்ல தான் தெரியும். அதுக்கு தான் ட்ரையல்ஸ் பண்றது. இப்போ நம்ம வந்து இது எவ்வளவு இதுல வந்து ஒரு சயின்டிபிக் அனாலிசிஸ் இருக்கு அப்படின்றது எந்த ஒரு சின்ன பாராசிட்டமால் டேப்லெட் எடுத்துட்டா கூட அது கூட இந்த மாதிரி கிளினிக்கல் ட்ரையல்ஸ் எல்லாம் நடந்துதான் நம்மளுக்கு அது வந்து வெளியில வந்து விற்பனைக்கோ லைசன்ஷர் அப்படின்றது அப்புறமா தான் கிடைக்கும். நார்மல் சினாரியோல நாங்க ரோட்டா வைரஸ் வேக்சின் அப்படின்ட்டு ஒன்று பண்ணியிருக்கோம் 2015ல. ஹானரபிள் பிரைம் மினிஸ்டர் அவங்க தான் அதை லான்ச் பண்ணாங்க. இந்தியா டெவலப்பிங் வேர்ல்ட்லயே அது ஃபர்ஸ்ட் வேக்சினா சின்ன குழந்தைங்களுக்கு இந்த டயரியா இன்ஃபெக்ஷன், டீஹைட்ரேஷன்
அண்ட் சம் அன்பார்ச்சுனேட்லி சம் டெத் சினாரியோஸ் எல்லாமே இருக்கும். வேர்ல்டு ஓவர் ஒரு 6 லட்சம் குழந்தைகள் இறந்து போறாங்க. இந்தியாலேயே கிட்டத்தட்ட 1.5 லட்சம் குழந்தைங்க இந்த ரோட்டா வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு அவங்க உயிர் போயிடுறது. அந்த வேக்சின் நாங்க செய்யும் போது 8000 சில்ட்ரன்ல பண்ணிருக்கோம். ஓகே. அந்த டைம்ல இருந்தே நாங்க இதை வந்து ஸ்டடி பண்ணிட்டே தான் வருவோம். என்ன எப்படி இதை வந்து அவங்க கேரி பண்ண மாட்டாங்க. திருப்பியும் வைரஸ் வந்தா கூட மைல்டா வந்தாலும் அதை அவங்களை அஃபெக்ட் பண்ணாம இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஏன்னா இப்போ காமன் மேனோட கவலை என்னன்னா, இப்போ எங்க வீட்டுல நான் அப்பா அம்மா இருக்கோம்னா, அப்பா அம்மா வயசானவங்க, நான் தடுப்பூசி போட்டுக்கிட்டாலே நான் தான் வெளியில போயிட்டு வரேன், நான் இம்யூன் ஆயிடுவேன். ஆனா நான் வெளியில இருந்து வைரஸ் எடுத்துட்டு வந்து அப்பா அம்மாவை இன்ஃபெக்ட் பண்ணிடுவேன். அதுக்கான வாய்ப்பு இன்னும் இருக்கா, நான் வேக்சின் போட்டாலும் கூட? அது வந்து நான் இத வந்து இண்டிவிஜுவலா சொல்லவே முடியாது. ரைட். அதுக்குதான் இந்த அளவுக்கு இப்போ ஒரு இம்யூன் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களோட ஒரு பாடியோட இம்யூன் ரெஸ்பான்ஸ் டிஃபரெண்டா இருக்கும். அதே ஐ வில் பி ரியாக்டிங் இன் a different manner. இன்னொரு 100 பேர்ல நீங்க அந்த சாம்பிள் பேட்ச்ல எடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அந்த 100 people எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்கன்றதுதான் எங்களுக்கு ட்ரையல்ஸ்ல தெரிய வரும். 1000 பேர் எப்படி பண்ணிருக்காங்க, அப்புறம் 10,000 பேர் எப்படி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. அந்த இன்ஃபர்மேஷன் வச்சுதான் எப்பவுமே அந்த வேக்சினோட அந்த ஒரு ஆல் தீஸ் அதர் இன்ஃபர்மேஷன் வில் ஸ்டார்ட் கம்மிங் அவுட். ஃபர்ஸ்ட் வந்து இம்யூனோ எஃபிகசி வந்தா போறோம். ஏன்னா வேக்சின் ஷுட் பிரிவென்ட் த இன்ஃபெக்ஷன். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் தட் பிரிவென்ஷன். ஓகே. சில பேர் கேரி பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படின்றதெல்லாம் அது வந்து இந்த 6 month ஸ்டடீஸ்லயோ இல்ல அந்த லாங் டேர்ம் ஸ்டடீஸ்ல தான் அதெல்லாம் தெரிய வரும் நம்மளுக்கு. அது யாருமே சொல்ல முடியாது. இன்னும் ஆழ்ந்த ஆராய்ச்சிக்கு பிறகுதான் தெரியும்னு சொல்றீங்க. அப்படின்னா அப்போ ஒரு அகைன் என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக தடுப்பூசி எல்லாம் வந்த பிறகும் கூட இந்த மாஸ்க் வாழ்க்கை, சமூக விலகல் வாழ்க்கையெல்லாம் நம்ம தொடரணும். அது இன்னும் கொஞ்ச நாள் போகணும். இப்ப வந்து வேக்சின் அண்ட் மாஸ்க் இந்த ரெண்டு தான் நம்மளுக்கு 2021 வரைக்கும். We have only 2 things in our hand. One can be the mask and the other is the vaccine. So these are the only, because there is no proven and tested treatment methodology for this particular virus. Okay. So where virus oda other viral இன்ஃபெக்ஷன்ஸ் யூஸ் பண்ண அந்த மெடிகேஷன்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. எல்லாருமே ட்ரை பண்ணாங்க. என்ன ஏதாவது ட்ரை பண்ணணும் அப்படின்ற அந்த ஒரு முயற்சி. அப்ப வந்து we can't simply let people suffer இல்லையா? அதனால எல்லாமே ட்ரை பண்ணிருக்கோம். இந்த ஒரு 7-8 மாசத்திலேயே ரொம்ப மெடிக்கல் டேட்டா, சயின்டிபிக் டேட்டா அப்படின்றது வேர்ல்ட் ஓவர் குவிஞ்சுட்டே இருக்கு. Every day there is a scientific paper which is published in all the international journals. நாங்களே இப்போ வந்து ஒரு 4-5 பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணியாச்சு. அனிமல்ஸ்ல கொடுத்த டேட்டா எப்படி வந்திருக்கு, 20 monkeysல கொடுத்திருக்கோம். பிகாஸ் monkeys and hamsters வந்து நம்மளுக்கு வந்து இந்தியன் இல்ல, நம்ம ஹியூமன் இதுக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிற அனிமல் எது அப்படின்னா மங்கி. நம்மளுக்கு எல்லாருக்குமே அது குரங்கு அப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதனால மங்கீஸ்ல பூனால NIV பூனா அவங்க வந்து மெடிக்கல் அகாடமிக் ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அந்த மங்கீஸ்ல லைஃப் சேலஞ்ச் கொடுத்திருக்காங்க. கோவேக்சின் வந்து 2 டோஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த சேம் நம்பர் ஆஃப் மங்கீஸ்க்கு they gave a live coronavirus into the monkeys. And the monkeys were protected from the infection again. So இது மாதிரி lot of academic research is continuously happening. இந்தியாலும் நடக்கிறது, all other countries-லயும் இத பண்ணிட்டே தான் இருக்காங்க. அதனால ஒரு வாட்டி இது மாதிரி புதுசு அந்த அவங்களோட அந்த ஃபைண்டிங்ஸ்னால நம்மளோட அந்த இதை சேஞ்ச் பண்ண முடியும். இல்ல இது இப்படி பண்ண வேண்டாம், இது இப்படி பண்ண முடியும் அப்படின்ற அந்த ஒரு அனாலிசிஸ் அவங்க வந்து அந்த அவங்களோட சயின்டிபிக் பேப்பர்ஸ்ல அக்செப்டடா இருக்கணும். அறிவியல் இது பற்றின அறிவியல் நாளுக்கு நாள் மாறிட்டே இருக்குன்றது புரியுது. That's what you are trying to say. ஏன்னா இது பத்தி யாருமே பண்ணல இல்லையா? இது வந்து போலியோ மாதிரி இல்ல. இது வந்து போலியோவா இருந்திருந்தா நம்மளுக்கு எத்தனையோ 50-70 வருஷமாவே போலியோ பத்தி தெரியும். இல்ல வேற ஏதாவது டிப்தீரியா, பெர்டிசிஸ், டெட்டனஸ் அது பத்தி எல்லாமே படிச்சாச்சு. அது பத்தி எல்லாமே மெடிக்கல் ஹிஸ்டரி இருக்கு, சயின்டிபிக் ஹிஸ்டரி இருக்கு. ஆர் எனிதிங், மீசல்ஸ், சிக்கன் பாக்ஸ், ஸ்மால் பாக்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து எராடிகேட்டும் பண்ணியாச்சு. சிலதெல்லாம் நம்ம வந்து எராடிகேட்டே பண்ணியாச்சு. அதனால இது வந்து 1 yearல வந்த டிசீஸ். நீங்க லாஸ்ட் டிசம்பர் 26
அப்போ coming back to இவ்வளவு நடந்துட்டு இருக்கு. இல்ல in this context coming back to what I was trying to ask, நம்ம தடுப்பூசி போட்டுக்கிட்டேன் அப்படிங்கிறதுனாலே நான் மாஸ்க் போட வேண்டாம், நான் எங்க வேணா போலாம் அப்படிங்கிறது இல்ல. சேஃப்டியை நம்ம இன்னமும் கடைபிடிச்சிட்டே இருக்க வேண்டிய காலகட்டம். அடுத்த 2021 பூரா நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு புரிஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து ஓகே, நான் ஒண்ணு சொல்றேன். நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம், மெனி கண்ட்ரீஸ்ல இன்ஃப்ளூயன்சா வைரஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு வந்து இயர்லி வேக்சின் போட்டுக்கணும். சரிங்களா, புரியுதுங்களா? அதனால 500 there are 5 million deaths happening in the world because of influenza every year. And every year அந்த strain change ஆயிட்டே போயிட்டு இருக்கு. அத வந்து நம்மளுக்கும் இப்ப கொரோனா வந்து இந்த வருஷம் போட்ட வேக்சின் அடுத்த அந்த எத்தனை நாளைக்கு அது நம்மளுக்கு அது ப்ரொடெக்டிவ் இருக்கும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து இது புது வைரஸ் இது. அதனால இன்ஃப்ளூயன்சாக்கே இப்ப வந்து எவ்ரி இயர் மெனி கண்ட்ரீஸ்ல வேக்சின் கொடுத்துட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி இந்த வின்டர் மந்த்ஸ் வரும்போது நீங்க யூஎஸ் வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல இப்ப இந்தியாவையும் இருக்கு, வந்தாச்சு இன்ஃப்ளூயன்சா வேக்சின் அப்படின்ட்டு. நீங்க டாக்டர்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க கண்டிப்பா தெரியும், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதையும் சில பேருக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சில பேர்லாம் ஆஸ்மாட்டிக் கண்டிஷன்ஸ் இருக்கும், சில பேருக்கு இந்த பிராங்கைல் பல்மனரி டிசீசஸ் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அவங்க அதை வந்து ஜெனரலா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட அந்த பேஷண்டோட அந்த பிசிக்கல் கண்டிஷன் பொறுத்து அவங்க அதை இது பண்றாங்க. அதனால எவ்ரி இயர் சில வேக்சின்ஸ் எடுத்துக்க வேண்டியது இருக்கும், இல்ல ஒரு பூஸ்டர் ஷாட் எடுத்துக்க வேண்டியது வரும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட உங்களுக்கு தெரியும், 1 year 2 years கழிச்சு பூஸ்டர் ஷாட்டுக்கு வர சொல்லுவாங்க பீடியாட்ரிஷியன். அதனால அந்த பூஸ்டர் ஷாட் ஆல்சோ reinforces the memory cells in the system for that particular against that particular virus. அதனால அது மாதிரி சூழ்நிலை வருமானது இப்பவும் சொல்லவும் முடியாது. பட் right now the only ammunition we have is, as a world, that we have in our hand is a mask and a vaccine. So இந்த கோவாக்சினுமே ஒன் டைம் வேக்சினா இல்ல திரும்ப எடுக்க வேண்டி வருமாங்கிறதுலாம் டெஸ்டுக்கு அப்புறம் தான், நமக்கு இந்த ஸ்டடிக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப இது யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப நீங்க சயின்டிபிக்கா நம்ம போக கூடாது. ஏன்னா அது வந்து நானும் அதை பத்தி பேச முடியாது, நான் கன்வின்சிங் ஆன்சர்ஸ் யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா nobody in the world knows how it is going to behave. இப்போ H1N1 வந்தது, நம்மளுக்கு 10 வருஷம் முன்னாடி வந்தது. அது அடுத்த வருஷம் வந்திருக்கா 2-3 years கழிச்சப்பறம் தான் நம்மளுக்கு தெரிய வருது அது வந்துதா வருமா, எவ்வளவு வந்தது, இல்ல குறைஞ்சு போச்சா அப்படின்றது கூட நம்மளுக்கு வந்து இட் டேக்ஸ் டைம் இல்லையா? These are viral infections. We can't predict their behavior. These are viruses. And எந்த அனிமல்ல இருந்து நம்மளுக்கு வருது அப்படின்றது கூட நம்ம இப்பதான் தெரிஞ்சுட்டு இருக்கோம். கொரோனா வைரஸஸ் ஆர் அவைலபிள் இன் poultry. They are available in cats, in small animals. So அதனால எந்தெந்த இப்போ ரேபீஸ் அப்படின்ட்டு ஒரு வைரஸ் இருக்கு, நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சில இந்த ரேபிட் டாக்ஸ் எல்லாம் நம்ம தெரியும், எல்லாருக்குமே நம்மளுக்கு தெரியும், ஜெனரலாவே நம்ம ரொம்ப பார்த்திருக்கோம். அது வந்து ரேபீஸ் வைரஸ் கம்ஸ் ஃப்ரம் an infected dog இல்லைங்களா? அந்த கேனைன் ஸ்பீஷீஸ்ல தான் அந்த வைரஸ் ரொம்பவே இதாகிட்டே இருக்கும். அதுல இருந்து ஒரு ஹியூமனை கடிச்சாலோ இல்ல ஒரு இன்னொரு அனிமலை அது கடிச்சதுன்னா அந்த சலைவானால அந்த பிளட் இதனால துளினால அந்த வைரஸ் வந்து அந்த டாக்ல இருந்து இன்னொரு ஹியூமனுக்கும் இல்ல இன்னொரு அனிமலுக்கும் பரவுற சான்ஸ், அது மாதிரி தான் ரேபீஸ் நடந்துட்டு இருக்கு இப்போ. So like that we don't know how these corona viruses will behave also. So we have to wait and watch. I understand. இன்னைக்கு வந்து அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம்னு என்னோட ஒரு சார்ந்த உங்களுக்கு ஒரு கண்டிப்பா என்ன நிறைய விஷயங்கள் நமக்கு இன்னும் தெளிவில்லாத விஷயங்களா தான் உலகத்துக்கே இருக்கு. That is understandable. ரொம்ப சயின்டிபிக் இருக்கு, ரொம்ப சயின்டிபிக் இது. நான் வந்து நம்ம வந்து இந்த ஒரு half an hourல நமக்கு இதெல்லாம் கண்டிப்பா I understand. The final question I want to know from you is, assuming நமக்கு ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் ஆஃப் அடுத்த வருஷத்துக்குள்ள மார்ச்சுக்குள்ள ஒரு வேக்சின் கேண்டிடேட் நம்ம இதை போட்டுடலாம் அப்படிங்கிற நிலைக்கு இந்தியா வருமேயானால் எவ்வளோ சீக்கிரம் நம்ம இப்போ ஆல்ரெடி நிறைய வேக்சின்ஸ் ப்ரொடக்ஷன்ல இருக்குன்னு சொல்றீங்க, இப்போ ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ தடுப்பூசிகளை தயாரிக்க முடியும்? நம்ம ஒரு 100 கோடி பேர் இருக்கோம், இத்தனை பேருக்கும் தயாரிப்பதற்கு நமக்கு எவ்வளோ நாள் ஆகும்? அதுக்கான கெப்பாசிட்டி என்ன? நம்மளுக்கு வந்து நான் சொன்ன மாதிரி our population is 1.3 billion. Correct. So 1.3 billion into 2 doses. It becomes 2.5 billion doses. Very rough calculation போட்டுண்டா கூட.
இல்லைங்களா? ஆமா. அதுல நம்மளுக்கு வந்து we don't again the decision on the government based on the government will tell us how in what phases every month எவ்வளவு வேக்சின் வேணும்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களோட ஏன்னா எல்லா ஸ்டேட்ஸையும் இப்போ வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹெல்த் மினிஸ்ட்ரியில இருந்து எல்லா ஸ்டேட்ஸுக்கும் இந்த இது போயிருக்கு. எவ்ரி ஸ்டேட் இஸ் ப்ரிப்பேரிங் தேர் இன்டர்னல் ரிக்வயர்மெண்ட்ஸ் ஃபார் த ஸ்டேட் based on all these 4, 5, 6 categories of the population that they have to vaccinate. அத பேஸ் பண்ணி தான் அவங்க வந்து நேஷனல் வால்யூம்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்ட்டு அவங்க வந்து எங்களுக்கு வந்து ஒரு இது கொடுப்பாங்க, எஸ்டிமேட்ஸ் கொடுப்பாங்க. பட் in spite of that there are vaccine companies. I'll tell you one more thing. உங்களுக்கு வந்து இது ஒரு நல்ல ஒரு விஷயமா நீங்க இத சொல்லலாம். ஏன்னா இது ஒரு ஃபேக்ட். India is almost 40% of the vaccines to the world is supplied by India. Correct. அது நமக்கு ஒரு பெருமையும். Other vaccines. Apart from that, Indian companies, 70% of the Indian vaccines given to the Indian government of India, universal immunization program, அவங்க எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொக்யூர் பண்ணுவாங்க. அவங்களுக்கு எல்லாம் கூட 70% of vaccines come from 65 to 70% comes from Hyderabad. Okay. So India is a huge pharmaceutical, life sciences, vaccine hub for the world. கண்டிப்பா நம்ம செய்யலன்னா எனக்கு ஒரே ஒரு ரொம்ப ஆழ்ந்த ஒரு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப பாசிட்டிவா இருப்பேன் நான் எப்பவுமே. ஏன்னா நம்ம பண்ணலன்னா அதர் கண்ட்ரீஸ் இந்த வால்யூம்ஸ் பண்ணவே முடியாது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், உங்களுக்கு அதுலயே புரிஞ்சிடும். நம்மளோட குழந்தைங்களோட ஒரு பாப்புலேஷன் எவ்ரி இயர் வந்து 27 million children are born in India each year. ஓகேங்களா? அதுக்கு வந்து 4 டோஸ் இல்லைன்னா ஒரு 4 times மல்டிப்ளை பண்ணிட்டா கூட போலியோ, டிபிடி, மீசல்ஸ் வேக்சின், MMR தடுப்பு ஊசி, ரோட்டா வைரஸ் வேக்சின் இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 million 250 million டோசஸ் வரைக்கும் பண்ணிட்டு இருக்கோம். So large numbers of volumes இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணிட்டு அது இல்லாம யூனிசெஃப் 100 countries, more than 100 countries of the world, Bharat Biotech, we ourselves are supplying vaccines to the 100 countries of the world. So இந்த கோவாக்சின் வந்த பிறகு இந்தியாவோட தேவைகள் மட்டும் இல்லாம உலகத்தோட தடுப்பூசி தேவையும் நம்ம நிறைவேற்ற முடியும். அவ்வளவு கெபாசிட்டி இருக்கு இந்தியால. அந்த மேனுஃபேக்சரிங் பேஸ் இருக்கு, அந்த கேப்பபிலிட்டி இருக்கு. ஓகே. அதனால கண்டிப்பா நம்மளோட வேக்சின் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் 4-5 பேர் கண்டிப்பா பண்ண முடியும். இந்தியாவுக்கும் பண்ண முடியும். அது இல்லாத நம்மளோட அதர் கண்ட்ரீஸ், neighboring SAARC countries or ASEAN countries or developing world எல்லாமே இந்தியாவை தான் பார்த்துட்டு இருக்கு. உங்களுக்கே தெரியும் இந்த லாஸ்ட் 2-3 monthsல HCQ, ரெம்டெசிவிர் அதெல்லாம் நம்ம வந்து எப்படி நம்ம வந்து as a country we have supplied and sent to other countries, including America, isn't it? So there is a very large base of volumes and production of bases நம்மளுக்கு இந்தியால. அது பத்தி எந்த டவுட்டுமே வேண்டாம். எக்ஸலென்ட். நிறைய விஷயங்கள் இந்த கடந்த அரை மணி கிட்டத்தட்ட 1 மணி நேரமா நம்ம பேசிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். நிறைய சந்தேகங்களை, எங்களுக்கு இருந்த கேள்விகளுக்கு ரொம்ப அழகா விடையளிச்சிருக்கிறீங்க, கிளாரிஃபை பண்ணியிருக்கிறீங்க. இந்த வேக்சின் விரைவில் வரணும், அதுக்கு உங்களுடைய உழைப்புக்கும் நன்றி. உங்களுடைய நம்ம கண்ட்ரியோட ப்ராப்ளமை சால்வ் பண்ண நீங்களும் சேர்ந்து உழைச்சிட்டு இருக்கீங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் டைம் மேம். Thank you very much for asking me to participate in this show for Sunday TV. I'm very proud and very humbled also. என்னோட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், as a collective இது நம்ம கண்ட்ரிக்காக பண்றோம், சயின்ஸ்க்காக பண்றோம், மெடிக்கல் ரிசர்ச்க்காக பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எல்லா whoever feels comfortable can be and they can go and participate in the trial, because that way we can ensure that we have the best of data availability. நம்மளுக்கு நம்ம கண்ட்ரிலேயே பண்ண டேட்டா நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்மளோட பாப்புலேஷன்ல இந்த வேக்சின் ஆர் எனி வேக்சின் எப்படி பிஹேவ் பண்றது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு, புரிஞ்சுக்கிறதுக்கு, அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்றதுக்கு சயின்டிபிக் டேட்டா கண்டிப்பா தேவை இருக்கு. அதனால மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் வேக்சின் ரிசர்ச் வந்து ரொம்ப
crucial for இப்போ our இந்த country. இந்த சோதனையில நான் பங்கு எடுத்துக்கணும், இந்த தடுப்பூசி போட்டுக்கணும்னு நினைக்க கூடியவங்க தமிழ்நாட்டுல சென்னையில யாரை அணுகணும், எங்க அணுகணும்? SRM Medical College. Okay. I think it is in Kattangalattur. Please correct me if I'm wrong. Yes, Kattangalattur. SRM Medical College is one center. And then Tenambetla ஒரு இன்னொரு சென்டர் இருக்கு. That is also the ICMR center அது. Okay. அந்த சென்டர்லயும் போய் கலந்துக்கலாம். Okay. பாண்டிச்சேரியில NGM Medical College. Okay. அவங்களும் ஒரு சென்டர். Okay. So 3 சென்டர்லயும் 1000 volunteers each கலந்துக்கலாம். Okay. And doctors எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதனால அவங்க எந்த ஒரு விதமான அவங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் டாக்டர்ஸ் வில் அங்க இருக்கிற அந்த மெடிக்கல் டீம் கம்ப்ளீட்டா அவங்களோட பயோடேட்டா ஹிஸ்டரி மெடிக்கல் ஹிஸ்டரி எல்லாமே செக் பண்ணி அவங்களுக்கு எல்லாம் சொல்ல வேண்டியதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களோட இன்ஃபார்ம்டு கன்சென்ட் ஓட தான் அவங்கள வந்து அந்த வேக்சின் ட்ரையல்ல பார்ட்டிசிபேட் பண்ண சொல்லுவாங்க. அவங்களுக்கு எந்த விதமான டவுட் இருந்தாலும் அவங்களை யாரும் கட்டாயப்படுத்த மாட்டாங்க. அதுவும் நீங்க தயவு செஞ்சு எல்லாருக்குமே நீங்க கொஞ்சம் தெரிய வச்சா நல்லா இருக்கும். ஓகே, right. With that, we'll bring an end to the show. Thank you, Tirumadi Suchitra Ella. Nandri. Thank you so much. Thank you so much. Vanakkam. Thank you.